Hi students, in the video exercise 2.7 ல 6th sum solve பண்ணலாம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9th term வந்து என்ன கொடுத்திருக்காங்க T9 என்ன கொடுத்திருக்காங்க 32,805 and then 6th term T6 வந்து 1215 கொடுத்திருக்காங்க. Then T12 இதுதான் கண்டுபிடிக்கணும். Okay. So இப்போ T9 என்ன a into r power 9 minus 1 this is equal to 32805. So a r power 8 is equal to 32805 and then T6 என்ன a r power 6 minus 1. So அது எப்படி எழுதிக்கலாம்னா a r power 5 equal to 1215. Then என்ன கண்டுபிடிக்கணும் T12 தான் கண்டுபிடிக்கணும். T12 is nothing but a r power 12 minus 1 which is a r power 11. அதுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் a and r. இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் T12 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம் அண்ட் தென் இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 1 divided by 2 பண்ண போறேன். ஏன் சார் டிவைட் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் இங்க இருக்கிற ஏவும் இங்க இருக்கிற ஏவும் கேன்சல் அவுட் ஆகும், ஈஸியா r கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ a r power 8 divided by a r power 5 equal to இங்க RHSல என்ன இருக்கு 32,805 divided by 1215. ஓகே, ஸோ a கேன்சல் ஆயிடும், இங்க பவர்ல 5 இருக்கு, இங்க 8னா ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ திஸ் இஸ் r cube equal to இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா 5 டேபிள்ல கேன்சல் பண்ண இது எத்தனை டைம்ஸ் வருது 2 டைம்ஸ். ஸோ ரிமைண்டர் 2. ஸோ 4 டைம்ஸ் ரிமைண்டர் 1 தென் திஸ் இஸ் 3. ஓகே, தென் இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ண எத்தனை டைம்ஸ் வருது 6 டைம்ஸ் ரிமைண்டர் 2. 28னா 5 டைம்ஸ் ரிமைண்டர் 3 and then this is 6 times அப்புறம் இது 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் 6561 divided by 243. ஓகே ஃபைன். இது என்ன சார் இது 5 டேபிள்ஸ்ல மறுபடியும் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணி 3 டேபிள்ஸ்ல டிவிசிபிள் ஆச்சுன்னா இந்த பெரிய நம்பர் டிவிசிபிள் ஆகும். அதாவது 6 plus 5 plus 6 plus 1. இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருது 11, இது 12, 18. 18 வந்து என்ன ஆகுது divisible by 3 ஆகுது. ஓகே, அப்போ இந்த 6561ன்றது என்ன ஆகும் divisible by 3 ஆகும். ஸோ நீங்க தைரியமா என்ன பண்ணலாம் கேன்சல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் எத்தனை இது பார்த்தாலே தெரியுது, இது 8 இது 1. ஓகே, ஸோ இது எத்தனை டைம்ஸ் 3 டேபிள்ல 3 2s are 6. தென் திஸ் இஸ் 1 டைம்ஸ் ரிமைண்டர் 2. 26 எத்தனை டைம்ஸ் வருது 8 டைம்ஸ். ஓகே, 24 பேலன்ஸ் 2. ஸோ 21 வந்து 7 டைம்ஸ். ஸோ 2187 divided by 81. ஸோ இப்போ இது அகைன் 3 டேபிள் என்ன பண்ணலாம் கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ அகைன் 3 டேபிள் கேன்சல் அவுட் பண்ணும்போது இது வந்து எத்தனை டைம்ஸ் வருது 27 டைம்ஸ் வருது. தென் திஸ் இஸ் 729. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 729 divided by 27. ஸோ ஆர் கியூபோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஆர் கியூப் ஈக்குவல் டு 729 divided by 27. 729 divided by 27. ஸோ இப்போ அகைன் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் 9 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வருது 3 டேபிளில் 2 தென் 4 3. ஸோ அகைன் 3 டேபிள்னா இது 3 டைம்ஸ். திஸ் இஸ் 81 தென் திஸ் இஸ் 1 டைம்ஸ். திஸ் இஸ் 27. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 27 by 1. ஸோ அதை 27 விட்டுறலாம். ஆர் கியூப் ஈக்குவல் டு 27 விச் இஸ் 3 கியூப். ஸோ கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3ன்றத ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம், ஏன்னா அதான் நம்பர் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓகே, ஸோ ஏ ஆர் பவர் 5. ஸோ ஏ ஆர் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 1215. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஏ இன்டூ 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. ஸோ 3 பவர் 5 நீங்க 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டே போனீங்கன்னா 243 வரும். அப்படி பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் அதை இங்க 1215 போட்டுட்டு டிவைடட் பை 3 into 3 into 3 into 3 into 3 இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 1 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வருது 4 டைம்ஸ். அப்புறம் இந்த 1 வராது, ஸோ 0 போட்டுக்கணும். 15 எத்தனை டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ். தென் திஸ் இஸ் 1 டைம்ஸ் அண்ட் தென் அகைன் கேன்சல் அவுட் பண்ண இது எத்தனை டைம்ஸ் வருது 1. தென் திஸ் இஸ் 3 டைம்ஸ் 1 5 135 வருது. தென் அகைன் 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணா இது எத்தனை டைம்ஸ் வருது 13 4 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1. தென் 15. ஓகே, அகைன் 1 டைம்ஸ். இது கேன்சல் அவுட் பண்ணா எத்தனை டைம்ஸ் வருது 1.
and then again 15. So again cancel பண்ணா 5 times. So அப்போ a ஓட வேல்யூ என்ன 5. So a is equal to 5. Okay, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா t12. Okay, so t12 is nothing but a into r power 11. இதை மேலே எழுதிடணும். Okay, so இப்போ 5 into r என்ன 3. So 3 to the power 11. So this is 5 into 3 to the power 11 அப்படின்றத எழுதி நிப்பாட்டிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 3 to the power 11னா அது பெரிய நம்பராக போகும். ஓகே, புரிஞ்சுதா?